Sri Sairam. My humble pranams at the divine lotus feet of our beloved Bhagwan. என் பேர் ஆர்த்தி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இப்போது பரதநாட்டியம் டான்ஸராகவும் ப்ராக்டிஷ்னர் அண்ட் டீச்சராக இருக்கேன். இது நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய ரீசன் சுவாமி தான். ஏன்னா 2024 டிசம்பரில் என்னை கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். பிகாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக மேஜராக எடுத்திருக்காங்க, அடுத்து ஜாப் ஐடி ஃபீல்டோ இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி போவாங்க. அதுதான் அது பண்ணணும்னு சொல்லி தான் பிகாம் எடுத்தேன். ஆனால் மனசார கேட்டிங்க அப்படின்னா எனக்கு டான்ஸ் தான் பண்ணணும்னு ஆசை. அதை கேட்டிருந்தோம் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாருமே டான்ஸ் நீ பண்ணிக்கோ, அது வேணா பேஷனாக வச்சுக்கோ, சைடில் வச்சுக்கோ, மெயினாலாம் எடுக்காத, உனக்கு சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ் வேற, நீ ஒருத்தி தான் இருக்கே, குடும்பத்தை நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் சுற்றி எனக்கு கேட்டாலுமே எனக்குள்ள ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஒரு பயம் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதனால்தான் சுவாமியோட அஷ்டோத்திரம் எனக்கு கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா சர்வ பய நிவாரினே நமக, அதாவது எல்லா விதமான பயங்களையும் போக்குபவர்ன்றது அர்த்தம். அப்படி எனக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். டான்ஸ் எடுக்கணுன்ற ஆசை இருக்கு. என்னதான் ஐடி ஃபீல்டுன்னு வேற ஏதோ பண்ணினாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எந்த அதுவும் வந்திருக்காது. டான்ஸ் பண்ணணுன்ற ஆசை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிசம்பர் 24 மார்கழி சீசன் அப்போது கரெக்டாக ஒரு டான்ஸ் ட்ராமாக்காக பார்க்க போயிருந்தேன் நான். அப்போது பார்க்குறேன், அப்போ ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உட்காந்து சீட்டில் உட்காந்து அந்த டான்ஸ் ட்ராமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னால் அப்படி டான்ஸ் ஆட முடியல. நான் மேலேயும் டான்ஸில் கற்றுக்கணுன்ற ஆசைப்படுறேன். ஆனால் அது நடக்கலை. என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கத்தில் அழுக வருது, அழ முடியாது. ஏன்னா ஷோ பார்த்துட்டு இருக்கேன். இங்கே சோக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய ஷோ டான்ஸ் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டியும் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரும். ஆனால் இந்த 2024 டிசம்பரில் எனக்கு பயங்கரமாக சோக் ஆகி பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணில் தண்ணி நிற்குது. முன்னாடி நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியல. அந்த டான்ஸ் போயின்னு இருக்கு, ஃபுல்லாக பிளர் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மேலே ஆச்சு நான் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு சுவாமி கிட்ட போய் அழுதேன். ஏன் சுவாமி, நான் கற்றுக்கணும் தானே ஆசைப்படுறேன், இப்படி என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களே, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சுவாமின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு வாரத்தில் எனக்கு சமிதி குரு கிட்ட கால் வந்தது. அவங்க கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஜூலை 2025 அப்போ நம்ம பர்த்தி யாத்ரா போகிறோம். பர்த்தி யாத்ராக்கு பாலவிகாஸ் சில்ட்ரன்லாம் சேர்ந்து சுவாமிக்கு முன்னாடி டான்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீ தான் டான்ஸ் சொல்லித்தர போற. நான் கோரியோகிராஃபரா சுவாமி முன்னாடி ஒரு டான்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற வாய்ப்பே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு சுவாமி கொடுத்தது பெரிய விஷயம். அதுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ண போகிறேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே வாரம் டிசம்பர் மாத கடைசியில் ஆடிஷன் வச்சாங்க. பசங்களெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே சுவாமி கிட்ட கேட்டேன், சுவாமி நான் மேலே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணி கொடுங்க சுவாமி, எனக்கு இதை ஃபீல்டாக எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்படின்னு நடந்த ஒரே ஒரு வாரத்தில் எங்கள் குரு கிட்ட பேசி அவங்களும் நீங்கள் டான்ஸ் ஜாயின் பண்ணிக்கோ, மேலே எவ்வளோ கற்றுக்கணும்னு நினைக்கிறியோ கற்றுக்கோ அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி டிசம்பர் 2024 வரைக்கும் ஆர்த்தி டான்ஸ்னா என்ன, டான்ஸில் என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ஜான்வரியில் ஆர்த்திக்கு டான்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வருமா வராதான்னு பயந்துட்டு இருந்த ஆர்த்திக்கு ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக ஆரம்பிச்சது. ஜூலையில் பர்த்தி யாத்ரா ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சக்கப்புறமா அங்கே கடைசி நாள் அப்போ சுவாமி கிட்ட லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். சுவாமி, நான் டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபினான்ஷியலாக என் ஃபேமிலியால் சப்போர்ட் பண்ண முடியுமா இந்த ஃபீல்டில் இருந்தால், எனக்கு பயமாக இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்டுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தக்கப்புறம் தான் டெய்லி 108 காயத்ரி மந்த்ரா சாண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சாண்ட் பண்ணி முடிச்சுட்டு வித்தின் 10 டேஸ்க்குள்ளே என் குரு எனக்கு கால் பண்ணி, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்திருக்கு, என்னால் அது எதுவுமே எடுக்க முடியாது, நீ டேக் ஓவர் பண்ணி எடுக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஏன்னா வீட்டில் சுற்றி இருக்கவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆர்த்தி உனக்கு தெரியும்ல சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ், நீ ஒருத்தி தான் பொண்ணு, டான்ஸ் லைஃபாக எடுத்து நீ எப்போ சம்பாதிச்சு எப்போ குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கிற எனக்கு டான்ஸை ஃபீல்டாக எடுக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது. சுவாமி எனக்கு உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆன்லைன் கிளாஸில் பசங்க சேர ஆரம்பித்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வீட்டில் கூட எனக்கு கிளாஸ் எடுக்க முடியாதன்னா டெக்ஸஸ் வரைக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சுவாமி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பொறுமையாக எனக்கு கொரட்டூரில் புது இடத்துல டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சுவாமி கொடுத்தாரு. இது எல்லாமே சுவாமி என்னோட டீச்சர் மூலியமாக எனக்கு தெரிவித்த மாதிரி தெரிஞ்சது. நம்பி இருக்க மாட்டீங்க, 3 ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பிச்சேன்னா இப்போ 20க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சராக இருக்கேன். என் பயத்தை போக்கி எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து இந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக நீ வருவா ஆர்த்தி
அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. கலாக்ஷேத்ரான்ற ஒரு பெரிய ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மாசத்துல நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன். அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். நான்லாம் கலாக்ஷேத்ராக்குள்ள கூட நுழைவனான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ கலாக்ஷேத்ராக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு சுவாமி என்னை கொண்டு வந்திருக்கார். இதனால்தான் சொல்றேன், சுவாமி ஏன் பயத்தை எல்லாம் போக்கி மனசுல தெளிவும் கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருக்காரு. இதனால்தான் சொல்றோம், சர்வ பய நிவாரிணே நமஹ. இது என் சாய் SAI சாய் அஷ்டோத்திரம் and I. ஜெய் சாய்ராம்.